மறுபடியும் இவங்க அனைவரையும் சந்திக்கும்படி ஆண்டவர் கொடுத்த நல்ல தருணத்துக்காய் நான் நன்றியோடு நான் துதிக்கிறேன். அருமையான பாடல். இந்த பாடலெல்லாம் என்னுடைய வாலிப நாட்களில் இதெல்லாம் அடிக்கடிக்க இதெல்லாம் பாட வேண்டிய ஒரு பாடல். அர்ப்பணிப்பு, எங்கே ஒரு பூரண அர்ப்பணிப்பு இருக்குதோ அந்த இடத்துல தான் தேவனுடைய பரத்தின் அக்கினியே அங்கே தான் இறங்குமோ. ஆரம்ப நாட்களில் இப்படிப்பட்ட ஒரு செய்திகள்லாம் கேட்கும்போதெல்லாம் சொல்லுவாங்க, இந்த டோட்டல் சரண்டர், எங்கே பூரணமான அர்ப்பணிப்பு இருக்குதோ அந்த பூரண அர்ப்பணிப்பு இருக்கிற இடத்துல தான் பரத்தின் அக்கினியே இறங்கி வரும் அப்படின்வார். அறகுறை அர்ப்பணிப்பெல்லாம் பார்த்தோன்னே தேவனதுன்றலாம் எங்கே பூரணமான அர்ப்பணிப்பு. அதனால தான் வேதத்தெல்லாம் வாசிக்கும் போதெல்லாம் என்னன்னா, தேவனுக்கு நீங்கள் ஒரு பலி செலுத்த வருகின்ற வேளையில் அந்த பலியில் ஒரு குறைவு கூட இருக்கக்கூடாது. அது நசல் கொண்டதாய் அல்லது கால் ஒடிஞ்சதா அப்படி இருக்கக்கூடாது. அதில் எந்த டிஃபெக்ட் இருக்கக்கூடாது. அதில் அது முழுமையானதாக இருக்கணும் அப்படின்லாம் பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிப்போம். ஆனால் இந்த நாட்கள் வரும் என்ன பண்ணுவோன்னா, சாத்தான் என்ன பண்ணுவான்னா, தன்னுடைய தேவ ஜனங்கள் அவங்க ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருக்கக்கூடாது. அவங்க எப்பொழுதுமே அவங்க வீழ்ச்சி அடைகிறவர்களாக இருந்துக்கணும். அதை ஒன்றும் சொல்லப்போனால் அவங்க எப்பொழுதும் அவங்க பின்மாற்றத்தில் போகணும். இல்லைன்னா அவங்க தேவனை விட்டு விலகணுன்றது தான் அவனுடைய எண்ணம். இந்த நாட்களில் இன்னும் தீவிரமாக, இந்த நாட்கள் இன்னும் தீவிரமாக அவன் கிரியை செய்கிறது. ஏன்னா அவனுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குதுன்னு அவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. தனக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது, தேவனுடைய வருகை மிக சமீபம். ஆகவே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வஞ்சிக்கணும், அவங்கள எப்படியாவது இழுக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுவான்னா, அவன் அவன் இந்த நாட்களில் இன்னும் நிறைய அவன் கிரியை செய்துட்டே இருப்பான். அப்போ நான் ஏற்கனவே ஒரு இடம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சகோதரன் பக்சிங் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. அவர் ஒரு மனுஷனை, சாத்தான் ஒரு மனுஷனை எவ்வளோ தூரம் பின்னால் இழுக்க முடியுமோ இழுத்து பார்ப்பான். அவன் இழுக்க முடியலன்னா அவனை வேகமாய் முன்ன தள்ளி அவனை கீழே தள்ளி போட்டுருவான் அப்படின்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது அவனுடைய நோக்கமெல்லாம் என்னன்னு சொன்னால், நம்ம எல்லாரையும், உங்களையும் என்னையும் சரி, எப்படியாவது கூட தேவனை பின்பற்றுகிறதுல, இல்லைன்னா நான் ஜெயங்கொண்டவனாய் மேற்கொள்ளுகிறவனாய் நான் இருக்கக்கூடாது. வெற்றி வாழ்க்கை எனக்கு நான் வாழாமல் நான் எப்பொழுதுமே தோற்று கொண்டிருக்கணும்னா இருக்கணுன்றது தான் அவனுடைய ஏக்கம். ஆனால் தேவனுடைய உன்னதமான நோக்கம் என்னன்னா, என்னை ஜெயங்கொள்ளுகிறவனாய், எப்பொழுதும் ஜெயிக்கிறவனாய், நான் எப்போ வெற்றி வாழ்க்கையை எனக்கு சவாலாக எடுத்து வாழணும் அப்படின்றது தான் தேவனுடைய எண்ணம். அப்போ சாத்தானோட ஒரு தந்திரம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ உலகத்தில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ உலகத்தில் எப்படி இருக்குன்னு சொன்னால், சில பொருள், நல்ல பொருள் இருக்கும். அந்த நல்ல பொருள் டிமாண்ட் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், அந்த நல்ல பொருளை கொஞ்சம் கலப்படம் கலந்துருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு, இப்போ ஒரு அரிசி இருக்குன்னா அதோட கூட கொஞ்சம் கல்லை கலந்துருவாங்க. இல்லை வேற எதனா ஒரு காரியம் இருந்தால் கலப்படம் நிறைய பண்ணுவாங்க. இந்த பொருளை கலப்படம் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களுக்கு ஆதாயம் தேடிக்கொள்வார்கள். அந்த கலப்படமான பொருளை ஒருத்தர் சாப்பிடும்போது என்ன இருக்குன்னா, அவங்களுக்கு சிக்காயிடுவாங்க. அதன் மூலமாக அவங்க டாக்டர்கிட்ட மற்றெல்லாம் அவங்களுக்கெல்லாம் காரியங்கள்லாம் நடைபெறும். சாத்தானும் கூட என்ன பண்ணுறான்னு சொன்னால், ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன பண்ணுன்னா, சில கலப்படங்களை செய்து கொண்டே வருவான். எல்லாரும் கலந்துருவாங்க. கலந்துட்டு அவங்கள முன்னேற விட தணிப்பான். இன்னும் சொல்ல போனால் என்ன இருக்குன்னா, அவங்கள அவங்க வீழ்ச்சி அடையணும். அவங்கள அவங்க வரக்கூடாது, அவங்க மேற்கொள்ளக்கூடாது, அவங்க ஜெயிக்கக்கூடாது. அதுதான் அவனுடைய எண்ணம். இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து வெளியே கிளம்பி வராங்க. வெளியே கிளம்பி வந்த உடனே அவங்க ஒவ்வொரு இதுவாக தாண்டி வராங்க. வந்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, கடைசியாக இல்லை, அவங்க அந்த அவங்களோட மனாந்தரத்தில் அவங்க வரும்போது அங்கே ஒரு இடத்துக்கு வருவாங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் பார்த்தீங்கன்னா, என்னாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம். என்னாகமம் 22:1. பின்பு இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணி எரிகோவின் கிட்ட இருக்கும் யோர்தானுக்கு இக்கரையிலே மோவாபின் சமானான வெளிகளில் பாளையம் இறங்கினார்கள். இதை சிப்போரின் குமாரனாகிய பாலாக்கு கண்டு அவன் மிகவும் பயந்து அவன் கலக்கமடைந்து என்ன பண்றான்னா, அவன் அங்க இருக்கிறதான பீலேயாம் கிட்ட போய் ஆளை அனுப்புறான். இந்த பீலேயாம் கிட்ட போனோடனே அங்க அந்த நாட்டில் இந்த பீலேயாம் யாரை சபிக்கிறானோ அவங்க சபிப்பாங்க, அவங்க எழமாட்டாங்க, அவங்க வீழ்ச்சி அடைஞ்சிருவாங்க. இந்த பீலேயாம் யாரை ஆசீர்வதிக்கிறானோ அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இதுதான் அந்த ராஜா கடந்த நாளில் பார்த்துருக்கிறான். பார்த்துட்டு இப்போ என்ன பண்றான்னா,
எகிப்திலிருந்து ஒரு ஜனம் வந்திருக்கு, அது எங்க தேசத்துக்கு உள்ள வந்திருக்கு, அந்த ஜனத்தை நீ சபிக்க வேண்டும்னு சொல்லி அவங்கள கூப்பிடுவான். அப்ப இவன் வந்து அவங்கள சபிக்கும்படிக்கு பா பீலாயாம் என்ன பண்ணுவான், கடந்து போகும்போது ஆண்டவர் அவனை இடைமறித்து, "இல்ல அந்த ஜனங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, நீ அவங்கள போய் சபிக்காத" அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லும்போது, இவன் முதல்ல ஒண்ணு அவங்கள அனுப்பிச்சிருவான். ஆனா மறுபடியும் அவங்க எல்லாம் வரும்போது இவன் என்ன பண்ணுவான், அவன் பொருளாசையில விழுந்து போன மனுஷனாய் அவங்களோடு கூட போவான். போயிட்டு தேவன் மறுபடியும் அவனோடு கூட இடைபடுவார். இது ஒரு பெரிய ஸ்டோரி. நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன். அப்போ அந்த இடத்துக்கு போன உடனே இப்போ அவன் போயிட்டு அந்த ஜனத்தை சபிக்கும்படிக்கு அவன் போயிட்டு அந்த இடத்துல போய் இருக்கும்போது இவன் என்ன பண்ணுவான்னா அந்த சாபமான வார்த்தைகள் எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்ணுவார்னா ஆசீர்வாதமாய் மாற்றிடுவார். அப்போ அவன் ஒரு வார்த்தையை சொல்லுவான், இந்த ஜனத்தை நான் வந்து சபிக்க தானே உங்களை கூப்பிட்டேன், ஆனால் நீங்கள் வந்து இவங்களை ஆசீர்வதிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன பண்ணுவான்னா ஒரு வார்த்தையை சொல்லுவான். என்னாகமத்தின் புஸ்தகம், என்னாகமம் 23ஆம் அதிகாரம், 23ஆம் அதிகாரத்துல 8, 9 வசனங்களை பார்க்கிறங்க. என்னாகமம் 23, 8, 9. தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோடு கூட அவன் நிறுத்தாம என்ன சொல்றான்னா, அந்த ஜனங்கள், எந்த ஜனங்கள்? எகிப்திலிருந்து வெளியே வந்ததான தேவனுடைய ஜனம், இஸ்ரவேல் ஜனம். அந்த ஜனத்தை அவன் சொல்றான், இந்த ஜனம் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாய் இருப்பார்கள் அப்படின்னு சொல்றான். பீலையாம் தான் அதை சொல்றான். அந்த ஜனம் யாரும் கிடையாது, அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களா, அவங்க கலப்படம் இல்லாதவர்கள். அவர்கள் வந்து புறஜாதிகளோடு கூட, அந்நிய ஜாதிகளோடு கூட, மற்றவர்களோடு கூட அவர்கள் வந்து ஒரு நாளும் சம்பந்தம் கலவ மாட்டாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா அவங்க வந்து கலப்படம், அந்த கலப்படமோடு இல்லாம அவங்க எப்பொழுதும் எப்படி இருப்பாங்கன்னா அவங்க தனியே வாசமா இருப்பார்கள். இதை தான் அவன் சொல்றான். இதை தான் அந்த அந்த ராஜா, பாலாக் ராஜா கண்டுபிடிச்சு என்ன பண்றான்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் என்ன பண்றான்னா, மோவாபிய பெண்கள், நல்ல அழகா இருக்கிற மோவாபிய பெண்களை என்ன பண்றான்னா அவங்களுக்குள்ள உள்ள அனுப்பணும்னு இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்றாங்க, அந்த பெண்களோடு கூட கூடி அவங்க விபச்சாரம், அவங்க வந்து அவங்களோடு கூட அவங்க அவங்க இதுன்னும் போது தான் அங்கதான் பிணைக்காசு எழும்பி இருந்து ஒரு காரியத்தை செய்கிறான். இதுதான் என்ன கலப்படம். இதை வந்து அந்த ஜனம், அது தனியே ஜாதிகளோடு கலவாத அந்த ஜனத்தை, அந்த ஜனத்துல என்ன பண்றான்னா அந்த ஜனத்தோடு கூட மோவாபினுடைய அந்த இதை வந்து அவங்க வந்து கலந்துடுறான். அந்த 2 பேரும் கலந்துக்கும் போது தான் என்ன நடக்குதுன்னா, அங்கதான் வந்து தேவ கோபம் பற்றி எரிந்து என்ன பண்ண, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய அந்த ஒரு வீழ்ச்சி, அங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அங்க ஒரு பெரிய இது ஆகுது. இதுதான் சாத்தான் வந்து நம்ம வாழ்க்கையிலும் பண்ணுவான். அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி ஒரு வார்த்தை எழுதுறார். கொரிந்தியருக்கு எழுதின அப்போஸ்தலர் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரத்துல 14வது வசனத்துல நான் வாசிக்கிறேன் பாருங்க. 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். அந்நிய நுகத்துல அவிவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் விசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடியே நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 18ஆம் வசனம். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப ஆண்டவருங்க என்ன சொல்றாரு? நீங்க எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள் அப்படின்னு எப்ப சொல்றாருன்னு சொன்னா, நீங்க அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு போய் நீங்க அசுத்தமானதை தொடாதிருங்கள். இன்னும் சொல்ல போனா என்ன சொல்றாருன்னா, அவிசுவாசியோடு கூட விசுவாசிக்கு பங்கேது? இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் ஏது? அதாவது அந்நிய நோக்கத்தில் அவிசுவாசியோடு பிணைக்கப்படாதிருங்க, நீங்க வந்து ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, உங்களுக்கு நீங்க தனித்துவம் மிகுந்தவர்கள், நீங்க வந்து ஜாதிகளோடு கூட கலவாதவர்கள், நீங்க
அப்படின்னு பவுல் என்ன பண்றாருன்னா, அப்ப நீங்க அப்படி இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க தனித்து, அதாவது நீங்க ஜாதிகளோடு கூட கலவாம நீங்க தனித்து நீங்க வாசம் பண்ணுகிற ஜனமா இருக்குவீங்கன்னு சொன்னா, அப்ப என்ன சொல்லுன்னா, நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவா இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமா இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க அவங்க நடுவிலிருந்து புறப்பட்டு போய் நீங்க அவங்களோடு கூட கலவாதீங்க. பழைய ஏற்பாடுல நீங்க நிறைய இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஜாதிகளின் முறைப்படி செய்யாதீங்க, அவங்க நடக்கிற அவங்க இதன்படி போவாதீங்க, அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கொள்ளாதீங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய எழுதினே வருவார். அப்ப சாத்தான் இதை என்ன பண்றாருன்னா, சரி இப்ப தேவன் இவர்கள் மேல கோபமா இருக்குன்னா என்ன பண்ணுன்னா, இவங்கள கலந்து விட்டணும், இவங்களை ஒரு கலப்படம் பண்ணும். அதனாலதான் இந்த மாதிரி ஒரு கலப்படத்தை அவன் ஆவிக்குரிய ஒரு கலப்படத்தை அவன் செய்து கொண்டே இருப்பான். இதை நான் எப்படி எடுக்கிறேன்னு சொன்னா, ஜாதிகளோடு கூட கலவாம அவங்க தனியா இருக்கிறது. அதனால்தான் ஆண்டவர் என்ன பண்ணார்னா, ஒரு ஒரு உடன்படிக்கை, ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தினார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்துல அங்க பார்த்தீங்கன்னா, அந்த 17ஆம் அதிகாரம் முழுவதும் ஆண்டவர் எப்படி எழுதி வச்சிருப்போம், முழுவதுல அதை பார்த்தீங்கன்னா திரும்ப 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 ரிப்பீட்டடா தேவன் கிட்டத்தட்ட ஒரு 7-8 தடவை தேவன் என்ன சொல்லுவார்னா, 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகியிருக்கிறதும் நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும், உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள். 12வது வசனம் பாருங்க, உங்களில் ஆண் பிள்ளை எல்லாம் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். 13ஆம் வசனம் பாருங்க, உன் பணத்திற்கு கொல்லப்பட்டவனும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டியது அவசியம். இது என்னோட உடன்படிக்கையா இருக்கு. அப்புறம் 13 பாருங்க, 13லயும் விருத்தனம். 14ல பாருங்க, நுனித்தோலின் மாம்சத்தும் விருத்த சேதனம் பண்ணப்படாது இருக்கிற நுனித்தோலுள்ள ஆண் பிள்ளையா இருந்தால் அந்த ஆத்துமா என் உடன்படிக்கையை மீறினபடியால் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் என்றார். 23வது வசனம் பாருங்க, 23ல இருந்து 28 பார்த்தீங்கன்னா, அப்ப அவன் என்ன பண்றான், தனக்கு தேவன் தனக்கு சொன்னபடி அவர்கள் நுனித்தோலின் மாம்சத்தை அந்நாளிலே தானே விருத்த சேதனம் பண்ணினான். அப்புறம் மறுபடியும் ஆபிரகாம் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ணப்படும் போது 25ல பாருங்க, அவனுடைய குமாரன் இஸ்ரவேலுடைய நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படும் போது, இப்படி 26 பாருங்க, ஆபிரகாமும் அவன் குமாரனும் இஸ்ரவேலும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள். இப்படி ரிப்பீட்டடா என்ன எழுதுக்குன்னா, விருத்த சேதனம் விருத்த சேதனம் விருத்த சேதனம் விருத்த சேதனம். அதை தேவன் ஒரு உடன்படிக்கை வச்ச உடன்படிக்கையா ஏற்படுத்தினார். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, இந்த இஸ்ரவேல் ஜனங்க யாருன்னு சொன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்க அவங்க இவர்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள். அப்ப மற்றவங்களாம் அவங்க அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த அவர்கள் நடுவிலிருந்து பிரிந்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ விருத்த சேதனம் பண்ணப்பட்ட ஆளு, நீ விருத்த சேதனம் பண்ணப்படாத ஆட்களோடு கூட அவங்களை விட்டு நீ பிரிந்து வெளியே வா அப்படின்றதுதான். இப்ப பவுல் சொன்னது போலதான். பவுல் என்ன சொன்னாரு, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது, விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் ஏதுன்னா, ஒளின்னா யாருன்னா அவன் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், இருள்லாம் யாருன்னா அவன் விருத்த சேதனம் பண்ணப்படாத ஆளு. இப்ப எனக்கு விசுவாசின்னா அவர் யாருன்னா அவர் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர், அவிசுவாசினா யாருன்னா அவர் விருத்த சேதனம் பண்ணப்படாதவர். அப்ப இததான் தேவன் ஆரம்பத்திலிருந்து எல்லார்ட்டையும் என்ன பண்றாருன்னா, இப்ப இதை ஒரு கூட்டம் விருத்த சேதனம், ஒரு கூட்டம் விருத்த சேதனம் பண்ணப்படாது. இப்ப ஆண்டவர் ஒரு கோடு போடுறாரு, நடுவில் ஒரு கோடு போட்டாருன்னா, சபையிலையோ மற்ற இடத்துலயோ ஒரு கோடு போட்டாருன்னா ஆண்டவர் பார்ப்பாரு, இந்த கூட்டம் யார் தெரியுமா, இது விருத்த சேதனம் பண்ணப்பட்ட கூட்டம், இவ்வளவு கூட்டம் இருக்கு, இது விருத்த சேதனம் பண்ணவர். இந்த பக்கம் பார்க்கிற திரளா இந்த கூட்டம் இருக்குல்ல, இவங்க எல்லாம் விருத்த சேதனம் பண்ணப்படாதவர்கள். அதனால இது ரெண்டுமே என்ன பண்ண, சாத்தான் என்ன பண்றான்னா, ஓஹோ இப்படிதான் இருக்கா, அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, விருத்த சேதனம் பண்ணப்படாத ஆளை கொண்டு போய் நான் என்ன பண்ண, விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்குதான ஆட்களோடு கூட நான் கலக்கணும் அப்படின்றது அவனுடைய எண்ணம். அவன் அதுல இருந்து அவங்களோடு கூட அவங்கள கலந்துட்டோம்னா, இப்ப என்ன வரும்னா, விருத்த சேதனம் பண்ணப்பட்டவனும் விருத்த சேதனம் பண்ணப்படாதவன் 2 பேரும் கூடும்போது என்ன நடக்குன்னு சொன்னா, அந்த இடத்துல கலப்படம் உண்டாகி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முன்னேற முடியாம போயிடும். ஒரு கலப்படம் இருக்கும்போது அந்த இடத்துல இப்ப எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள்ல அவன் அந்த சித்தியும் அந்த தீவுல இருக்க சொல்ல, அந்த மோவாபின் குமார்த்திகள் உள்ள நுழைஞ்ச உடனே தேவனுடைய கோபம் பற்றி எரிந்தது போல
இவங்க 2 பேரும் என்ன பண்ணா, தேவனுடைய கோபம் பற்றி எரிந்து இவங்க ப்ரோக்ரஸ் இல்லாம இவங்க அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து தோல்வியை தழுகிறவர்களா இருப்பாங்க. ஆம் பிரியமானவர்களே, எப்போ ஒரு காரியம் வந்தாலும் தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறதெல்லாம், நான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களா, நீங்களும் நானும் தேவன் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களா நம்ம இருந்தோம்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் வீழ்ச்சி வரவே வராது. நான் இன்னைக்கு அதான் உங்களோடு கூட சொல்லப்படும். விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள், விருத்த சேதனம் உள்ளவர்களை தேவன் ஒரு நாள் என்ன பண்ணணும்னா, வீழ்ச்சியடைய விடவே மாட்டார். அவங்க ஒரு காலம் அவங்க வந்து ஒரு நாள் தோல்வியை தழுவவே மாட்டாங்க. எப்ப எனக்கு தோல்வி வருதுன்னு சொன்னா, நான் விருத்த சேதனம் பண்ண ஒரு ஆட்களோடு கூட விருத்த சேதனத்திலிருந்து நான் மீறுகின்ற வேளையில் தான் நான் என்ன பண்ணணும்னா எனக்கு தோல்விகள் வரும். சரி, இப்ப விருத்த சேதனம் பண்ணா இப்ப நான் என்ன பண்றது? இப்ப பழைய ஏற்பாட்டில் விருத்த சேதனம்னா மாம்சத்தினுடைய நுனித்தோலை வெட்டி போடுறது விருத்த சேதனம். அப்போ இப்போ நாம் எல்லாரும் போயிட்டு அப்போ அவங்க போய் மாம்சத்தின் நுனித்தோலை வெட்டி போடுறதா, அது ரொம்ப ஈஸி. மனுஷனுக்கு ரொம்ப ஈஸி. அவன் வந்து சரீரப்பிரகாரமா எந்த ஒரு காரியத்தை செய்யணும் ரொம்ப செய்திருவான். ஆனா தேவன் விரும்புகிற விருத்த சேதனம் வேற. அதுதான் பவுல் வந்து பிலிப்பியர்ல பிலிப்பியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர்ல இருக்கும்போது தேவன் அவருக்கு அந்த வெளிச்சத்தை கொடுக்கிறார். அப்ப விருத்த சேதனம்னா வேற ஒண்ணும் இல்லை. பிலிப்பியர்களின் நிருபம் 3ஆம் அதிகாரம், பிலிப்பியர்களின் நிருபம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் பாருங்க. ரொம்ப ஈஸி. பிலிப்பியர் 3:3 ரொம்ப ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். எனக்கு நான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவனா இல்லையா இப்பே தெரிஞ்சுக்கோம். நம்ம ஒவ்வொரு சூழ்நிலை வரும்பொழுதே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்ப எனக்கு விருத்த சேதனம் வந்து நான் பண்ணப்படலையோ அப்பெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து நான் தோல்வியை தருவேன். இது கோலியாத்துக்கும் தாவீதுக்கும் யுத்தம் நடக்கும்போது 2 பேரும் யுத்தம். கோலியாத் வந்து எல்லாரையும் இகழ்றான், சேனையை நிந்திக்கிறான், எல்லாம் பயந்து ஓடுறாங்க, எல்லாமே இருந்துனே இருக்கிறாங்க, ஓடிட்டாங்க. ஆனா தாவீது அந்த இடத்துல வரான். தாவீது வரும்போது கோலியாத் வந்து நிந்திக்கணும்னு தாவீது சொல்றான். ஒன்னும் சொல்ல, தாவீது என்ன தெரியுமா சொன்னான்? விருத்த சேதனம் பண்ணப்படாத இந்த பெலிஸ்தீன் ஏமாத்திரம் அப்படின்னு கேட்டான். எப்படி கண்டுபிடிச்சிட்டான் பாருங்க. தாவீது ஒண்ணுதான் என்ன தெரிஞ்சுது, நான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், ஆகவே தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நீ பெலிஸ்தீனாகி நீ கோலியாத், நீ எவ்வளவு பெரியவனா இருந்தாலும் கூட சரி, நீ விருத்த சேதனம் பண்ணப்படாதவன், ஆகவே ஜீவன் உள்ள தேவன் உன்னோடு கூட இல்ல, உன் பக்கம் இல்ல தேவர். அதனாலதான் என்ன பண்ணான்னா, ஒரு கவர்னர் ஒரு கல் எடுத்துன்னு போயிட்டு சுத்தி என்ன பண்ணான்னா, அவர் வந்து அவருடைய நாமத்துல அடிக்கிறான். அடிச்ச உடனே கோலியாத் கிளவு, பெரிய கோலியாத் போத்துன்னு கிள விடுறான். காரணம் என்ன தெரியுமா? கோலியாத் விருத்த சேதனம் பண்ணப்படாதவன். கோலியாத் விருத்த சேதனம் பண்ணப்படாதனால அன்றைக்கு பெரிய வீழ்ச்சியை சந்தித்தான். தாவீது வந்து விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன். அதனால என்ன பண்ணான்னா, ஜெயம் பெற்றவனாய் வெற்றி வாகை சூடுறவனாய் மாறினான். இன்னைக்கும் கூட அது வந்து பழைய ஏற்பாட்டில் மனுஷீகமா என்னன்னது. இப்போ புதிய ஏற்பாட்டில் நீ கூடியிருக்கிற உங்களுக்கு எனக்கும் தேவன் வந்து உங்களையும் குறித்து என்னையும் குறித்து ஒரு நோக்கம் என்னன்னா, என் பிள்ளைகள் எப்பொழுதும் ஜெயங்கொண்டவர்களா இருக்கணும். வெளிப்படுத்தின விசேஷத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஜெயங்கொண்டவர்கள் எவர்களோ அவர்களுக்கு பரதீசின் கனியை கொடுப்பேன், ஜெயங்கொண்டவர்கள் எவரோ அவர் சிங்காசனத்தில் உட்கார வைப்பேன், ஜெயங்கொண்டவர்களுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஜெயங்கொண்டவர்கள் இன்னும் வெளிப்படுத்தின விஷயம் கடைசியில் பார்த்தீங்கன்னா, ஜெயங்கொண்டவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். அவன் சுதந்திரிக்காத ஒரே ஒரு இடம் கூட இருக்காதுன்னார். சரி, இப்போ விருத்த சேதனம்னா என்ன? புதிய உடன்படிக்கையில் விருத்த சேதனம்னா என்ன? பவுல் அது வந்து நான் சொன்னது போல பிலிப்பியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பவுல் எழுதுறாரு பாருங்க. சிம்பிளா ஒரே ஒரு வார்த்தை சிம்பிளா எழுதுறாரு. ஏனெனில் 3:3 பாருங்க. பிலிப்பியர் 3:3 அங்க, ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். இதுதான் விருத்த சேதனம். மாம்சனுடைய நுனித்தோலை வெட்டி போட்டுடலாம், ரொம்ப ஈஸியா வெட்டி போட்டுடலாம். ஆனா பவுல் என்ன, நீ அது ரொம்ப ஈஸியா வெட்டி போட்டுருவ. நாளைக்கே போயிட்டு ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு என் மாம்சத்தின் நுனித்தோலை வெட்டுங்கன்னா அவர் வெட்டுருவாரு, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உனக்கு இது ஹெயில் ஆயிடும். ஆனா இவர் எழுதுறதுன்னா, மாம்சத்தின் மேல நம்பிக்கை வைக்கிற எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் விருத்த சேதனம் பண்ணப்படாதவர்கள். தன் மாம்சத்தின் மேல நம்பிக்கையா இராமல் அவன் வந்து தன் தேவன் மேல நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷனா இருந்தா, அப்படிப்பட்ட மனுஷன் தான் விருத்த சேதனம் உள்ளவன்.
தீர்க்கதரிசி எரேமியா இப்படி ஒரு வார்த்தை எழுதுறார். தீர்க்கதரிசியின் புஸ்தகம், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்துல எரேமியா இப்படி எழுதுறாரு பாருங்க. தீர்க்கதரிசி எரேமியா 17ஆம் அதிகாரம். எரேமியா எப்படி எவ்வளவு எதுவா எழுதுறாரு பாருங்க. 5ஆம் வசனம் 17:5. எரேமியா 17:5. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் பயமூலமாக கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். இங்க பாருங்க, அவர் எது மேல் நம்பிக்கை வச்சாரு? மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து தன் மாம்சத்தை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன் சொல்லிட்டு 7வது வசனத்துல என்ன எழுதுறார் பாருங்க. கர்த்தர் மேல் தன் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையில் நடப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். அவனுக்கு என்ன வித்தியாசம்? இவன் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், இன்னொருத்தன் விருத்த சேதனம் பண்ணப்படாதவன். விருத்த சேதனம் பண்ணப்பட்டவனை ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அப்படி விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன் எப்படி இருப்பான்னா, தண்ணீர் அண்டையில் நடப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான். இவன் யாரு? இவங்க விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள். ஏன் இவன் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன்? இவன் மாம்சத்தின் மீது நம்பிக்கையாயிராமல் தேவனாகிய கர்த்தர் மேல தன் நம்பிக்கையை வைத்து, அவர் அவன் எப்படிப்பட்டவன்னா, அவன் தன்னை முழுமையாய் அர்ப்பணித்தவன், தேவனை உறுதியாய் பற்றி கொண்டவன். அவன் தேவனையே தன் நம்பிக்கையாய் வைத்திருக்கிற அந்த மனுஷனை பார்த்த ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ எப்படிப்பட்ட மனுஷனா இருப்ப தெரியுமா? உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருஷத்துல கூட என்ன பண்ணுவ, தப்பாமல் கனி கொடுக்கிற மனுஷன். நீ எப்பொழுதுமே கனி கொடுக்கிற ஒரு மனுஷனா இருந்து கொண்டே இருப்பாய். ஏன்? நீ தேவன் மீது நம்பிக்கையை வைத்துக் கொண்டிருக்கிறாய். எரேமியா எழுதுறாரு பாருங்க. ஆனா அதே எரேமியா முன்ன எழுதும் போது என்ன எழுதுறான்னா, நீ தேவனை தன் நம்பிக்கையாய் வைக்காம மனுஷன் மேலே உன் நம்பிக்கை நீ வைத்துக் கொண்டிருந்தேன்னா நீ என்ன பண்ணுவனா, தேவனை கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உனக்குள்ள வந்துடும். அப்படின்னா தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு என்ன பண்ணுனா, உன் முதல்ல நீ விலகிறியோ விலகிலையோ தெரியல, ஆனா உன் இருதயம் தேவனை விட்டு விலக ஆரம்பிக்கும். நான் சர்ச்சுக்கெல்லாம் ஒழுங்கா வருவேன், மீட்டிங் எல்லாம் ஒழுங்கா கூடுவேன், எல்லாம் மீட்டிங் அட்டென்ட் பண்ணுவேன், எல்லாம் இருக்கும். ஆனா என் இருதயம் என்ன பண்ணாதுன்னா அங்க ஒன்றி வராது. என் இருதயம் அங்க ஒன்றி இருக்காது. அங்க என்ன இருக்குன்னா, ஏதோ வழக்கமான சபைக்கு போறேங்க, சிஎஃப்ஜி மீட்டிங் வரேங்க, இந்த மீட்டிங் இன்னைக்கு வந்திருக்கிறேங்க, சும்மா ஏதோ இதுன்றேன், சும்மா போய் அட்டன் பண்ண ஒரு மாதிரியா இருக்கு, சும்மா போய் அட்டன் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு என்ன பண்ணா, நான் வெறுமையாய் நான் அட்டன் பண்ணி போற மாதிரி இருக்கும். ஏன்? எங்கேயோ ஒரு இடத்துல நான் விருத்த சேதனம் பண்ணப்படலை. இன்னும் சொல்ல போனா ஏதோ ஒரு இடத்துல நான் என்ன பண்ணேன்னா, என் மாம்சத்தின் மீது என் நம்பிக்கை வைத்துட்டேன். கர்த்தர் மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை என்ன ஆயிடுச்சுன்னா நான் விட்டு விலகிட்டேன். அதான், வேற ஒண்ணுமே கிடையாது. சாத்தான் என்ன பண்ணுவான்? இப்படிதாங்க சாத்தான் பண்ணுவான். தேவனை நம்புகிறதை விட்டு என்ன பண்ணுவான்னா, அவன் அதே மாதிரி அவன் தள்ளிட்டே போவான். வேதத்தில் எழுதப்பட்ட முதல் புத்தகம் யோபுவின் புத்தகம். சரித்திர ஆசிரியர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, யோபுவின் புத்தகம் தான் எழுதப்பட்ட முதல் புத்தகம்ன்றாங்க. அதே அந்த யோபு சொல்றாரு, யோபுவின் புத்தகம் 31ஆம் அதிகாரம், யோபுவின் புத்தகம் 31ஆம் அதிகாரத்துல பாருங்க. அதுல யோபு அவருடைய நம்பிக்கை எங்க இருக்குன்னு பாருங்களேன். யோபு அவருடைய நம்பிக்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. அதனால யோபு தேவன் எதிர்னாரு. யோபு அதனாலதான் மறுதளிக்கலாம் தேவனை. அவன் ஒய்ஃபே சொல்றா, ஏயா இவ்வளவு தூரம் உனக்கு இவ்வளவு வியாதி வருது, இவ்வளவு தூரம் உனக்கு எல்லாமே இருக்குது, தேவனை தூஷித்து ஜீவனை விடியாம மறுதளிச்சிரியா அவரு அப்படின்னும் போது யோபு என்ன சொல்றான்னா, பைத்தியக்காரி போல பேசுற, நான் தேவனை மறுதளிக்க மாட்டேன், நான் தேவனை மறுதளிக்க மாட்டேன்.
ஆபகூக்கிட்ட போய் கேட்டீங்கன்னா சொல்லுவார், அத்தி மரம் துளிர் விடாமற் போனாலும், கடையில மந்தையில் இல்லாமற் போனாலும், தொழுவத்துல திராட்சை செடிக்கு தன் பலனை கொடாமற் போனாலும், எது வந்தாலும் கூட சரி, நான் என் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன், ஆனா நான் அவரை மறுதலிக்க மாட்டேன். பாத்தீங்களா? அவர் சொல்றாரு, தேவனை மறுதலிக்காத ஒரு மனுஷன். இங்க எழுதுறாரு பாருங்க, 31:23 அவர்களை 24 யோபு எழுதுறாரு, நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும், என் ஆஸ்தி பெரியதென்றும் என் கைக்கு மிகுதியாய் கிடைத்ததென்று நான் மகிழ்ந்ததும், சூரியன் பிரகாசிக்கும் போது அல்லது சந்திரன் மகிமையாய் செல்லும் போது நான் அதை நோக்கி என் மகனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை முத்தி செய்தது உண்டானால், இதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்க அக்கிரமமாய் இருக்கும். அதனால் உன்னதத்தில் இருக்கிற தேவனை மறுதலிப்பேனே. பாருங்க, எவ்வளவு எதுவா பிடிக்கிறார் பாருங்க. ஏன் யோபு எப்படிப்பட்டவர்? யோபு எப்படிப்பட்டவர்னா, தேவனையே தன் நம்பிக்கையாய் வைத்த மனுஷன். அதனால அவர் என்ன சொல்றார், ஏன்பா நான் பொன்னின் மேலாவது அல்லது என் நம்பிக்கை வச்சு நான் தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்றும் என் ஆஸ்தி பெரியது என் கைக்கு மிகுதியாய் கிடைத்ததுன்னு மகிழ்ந்து நாம் ரகசியமாய் என் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை முத்தி செய்தது உண்டானால் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்க அக்கிரமமாய் இருக்கும். அப்படின்னா அர்த்தம்னா, நான் ஒரு அக்கிரமக்காரன். நான் ஒரு அக்கிரமக்காரன். இந்த அக்கிரமக்காரனுக்கு எப்படி தெரியுமா? அக்கிரமக்காரனா எப்படி தெரியுமா இருப்பாங்க? சங்கீதங்களின் புஸ்தகம் 28வது அதிகாரத்தில் உங்களுக்கு காண்பிக்கணும். சங்கீதங்களின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 28ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்தை வாசித்து பாருங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 3வது வசனம். சமீபத்துல இந்த வார்த்தையை பார்த்து நான் மிகுந்த உற்சாகம் அடைந்தேன், எச்சரிக்கப்பட்டேன். ரொம்ப, ஆண்டவரே இது எவ்வளவு அக்கிரமம்னா இதுதான் அக்கிரமம். அங்க என்ன எழுதுறாரு பாருங்க, சங்கீதம் 28:3. சங்கீதம் 28:3. அயலானுக்கு சமாதான வாழ்த்துதலை சொல்லியும் தங்கள் இருதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரரோடும் என்னை வாரிக்கொள்ளாதேயும். சரிங்களா? சங்கீதக்காரன் சொல்றான். தாவீது யாரை பார்த்து அக்கிரமக்காரன் சொல்றான் பார்த்தீங்களா? அக்கிரமக்காரனா வேற யாரும் கிடையாது. நம்ம இதுல நம்மையே ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா, ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க இதுல இருந்து. ஏன்னா அயலானுக்கு சமாதான வாழ்த்துக்களை சொல்கிறான். அயலானுக்கு கிடையாது, தன் சொந்த சகோதரனுக்கு கூட சரி, தன் வீட்டில் இருக்க யாருக்கும் சரி, எல்லாம் தன்னுடைய மனைவிக்கு சமாதான வாழ்த்துக்களை சொல்லுகிறாரு. ஆனா தன் இருதயத்திலேயோ பொல்லாப்பை வைத்திருக்கிறவன் அக்கிரமக்காரன். பாக்குறாங்க, ஒருத்தர் கையை கொடுக்குறாங்க, கையை கொடுத்தோம்னா அவங்க ஹலோ அப்படின்றாங்க. ஆனா சமாதான வாழ்த்துக்களை சொல்லுகிறாங்க. ஆனா இருதயத்துல என்ன வச்சிருக்காங்கன்னா, பகையை வைத்திருக்கிறவர்கள். உங்களுக்கு தெரியுமா ஏன் தேவன் காயினை பார்த்து தேவன் ஏன் நீ இந்த பூமியில நிலையற்று அலைகிறவனா இருப்பாய், உன்னை யார் எங்க பார்த்தாலும் உன்னை கொண்டு போடுவாங்க அப்படின்றதெல்லாம் ஏன் தெரியுமா சொன்னாரு? அவன் என்ன தெரியுமா பண்ணான்? காயின் தன் சகோதரனோடு கூட சமாதானத்தோடு பேசினான். ஏய், உன் பலியை தேவன் அங்கீகரிச்சுட்டாரு, அதனால எனக்கு எரிச்சலா இருக்கு, எனக்கு கோபமா இருக்கு, அதனால உன்னை சாகடிச்சாதான் எனக்கு தூக்கமே வரும், ஆகவே உன்னை சாகடிக்க போறேங்க வா அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிடல. அவனை என்ன பண்ணா, சமாதானமா, தம்பி இன்னைக்கு பலியிட்ட, இந்த பலியை தேவன் அங்கீகரிச்சாரு, நல்லதான் இருந்தது, பரவாயில்லையே உன்னை ஆண்டு சமாதானமாய் தன் சகோதரன் ஆபேலோடு கூட பேசுகிறது போல பேசி அவனை வயல்வெளிக்கு கொண்டு போய் என்ன பண்ணான்னா அவனை அடிச்சு கொலை பண்ணிட்டான். அப்ப வாயில சமாதானம், ஆனா இருதயத்துல பகை. எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, என் வாயில நான் சமாதானத்தை சொல்லிட்டு என் இருதயத்துல நான் பகையை நான் வச்சிருந்தேன்னு சொன்னா, வேதம் எனக்கு கொடுக்கிற ஒரு பேர் என்ன சொன்னா, நீ ஒரு அக்கிரமக்காரன். நீ ஒரு அக்கிரமக்காரன். நம்ம இப்ப வாசித்தோம் இல்லைங்களா? அவர் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்க அக்கிரமமாய் இருக்கும். அப்ப யோபு எப்படி இருந்தார் தெரியுமா? யோபு தன் வாயினால் அவர் சமாதான வாழ்த்துக்களை சொன்னாரு. ஆனா இருதயத்துல
கொஞ்சம் கூட அவங்க மேல பகை வச்சவே இல்லை. 3 நண்பர்களும் மாறி மாறி பேசுறான். நீ அப்படியாக்க, நீ இப்படியாக, நீ அதை பண்ணிட்ட, நீ இதை பண்ணிட்ட, விதவைகளை எப்படி பண்ணிட்ட, அதை பண்ண, ஏழைகளை எப்படி பண்ண, அப்படி பண்ணிட்டு யோபு மேல இல்லாது பொல்லாது எல்லாமே சொல்லுகின்ற வேலையில கூட யோபு என்ன பண்ணாருன்னா, அவர்கள் இருதயத்துல கொஞ்சம் கூட அவர் பகையே வச்சுக்கல. தேவன் அதை பார்த்தார். அதனாலதான் யோபு நண்பர்களை பார்த்து சொன்னாரு, நீங்க பண்றதெல்லாம் நீங்க என்னை குறித்து நிதானமாய் பேசல. உங்களுக்காக யோபு விண்ணப்பம் பண்ணுமா, நான் யோபுவின் முகத்தை பார்த்து உங்களுக்கு நான் செய்ய மாட்டேன்னாரு. ஏன்? யோபுவினுடைய இருதயத்தை தேவன் பார்க்கின்ற வேளையில யோபுவினுடைய இருதயத்துல பகை என்பது கிடையவே கிடையாது. பகை என்பது கிடையவே கிடையாது. பார்த்திருக்கீங்களா? அப்படி அங்க அவர் எழுதும்போது பாத்தீங்களா, யோபு எப்படி சொல்றாரு பார்த்தீங்களா? நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்க அக்கிரமமாய் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் எப்படி கண்டுபிடிச்சிருக்கேன்னா, விருத்த சேதனம் பண்ணப்பட்டவனா இருந்தேன்னா எனக்கு ஒருத்தர் மேல கூட ஒரு பகை வரவே வராது. நான் விருத்த சேதனம் பண்ணப்படாத ஒரு ஆளா இருந்தேன்னா எனக்கு நான் பகைக்கிறவனா இருப்பேன். எல்லாரையும் நான் என் இருதயத்துல பகையை நான் மறைத்து வைத்துக்கிறவனா இருந்துட்டே இருப்பேன். இதைதான் நான் கண்டுபிடிச்சேன். ஆண்டவர் இப்படிதான் இருக்கணும். நீ விருத்த சேதனம் பண்ணப்பட்டவனா இருந்தா இந்த பூமியில இருக்க ஒரு ஆள் மேல கூட உனக்கு பகையே இருக்கவே இருக்காது. ஜாக், நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன், நம்முடைய மூத்த சகோதரனாக சகரியா போன இப்படி சொல்லுவார். அவர் சொன்னார், லார்ட் bring me to the place where there is no hatred in my heart அப்படின்வார். ஆண்டவரே, என் இருதயத்துல ஒரு பகையும் இல்லாம இருக்கிற அந்த இடத்துக்கு நான் நிற்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க. என்ன அந்த இடத்துக்கு கொண்டு வாங்க. என் இருதயத்துல ஒரே ஒரு பகை, ஒருத்தர் மேல கூட ஒரு பகையும் இல்லாதபடிக்கு தேவனே என்னை கொண்டு வந்துருங்க அப்படின்னார். யோபு இருந்தார் பாருங்க, அந்த இடத்துக்கு வந்துட்டார். அதனாலதான் யோபு என்ன பண்ணலாம், பொண்ணை பார்த்தோன்னா அவருக்கு நம்பிக்கை அவர் மேல வரல. யோபுக்கு ஆஸ்தியை பார்த்தோன்னா அது மேல நம்பிக்கை போகல. ஏன் யோபுக்கு போகல அப்படின்னா, யோபுனுடைய இருதயத்துல பகை என்பது கிடையவே கிடையாது. யோசித்து பார்ப்போம், நீங்களும் நானும் யோசித்து பார்ப்போம். உங்களை மட்டும் நான் சொல்ல, என்னையும் நான் அடிக்கடி ஆண்டவரே, என் இருதயத்துல ஏதாவது பகை வச்சுருக்கிறேன்னா, நல்லா தெரியும். பகை இருந்தா நல்லா தெரிஞ்சிடும். நல்ல பகை, என்னுடைய இருதயத்துல பகை இருந்ததுன்னா சீக்கிரமா அது எக்ஸ்போஸ் ஆயிட்டே இருக்கும். அது சீக்கிரமா வெளியே வந்துடும். பகை இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அது எக்ஸ்போஸ் ஆயிடும். பிரியமானவர்களே, அது ரொம்ப நல்லா தெரிஞ்சிடும். பகை இருக்குதுன்னு சொன்னா உடனே நல்லா அதை கண்டுபிடிச்சிடலாம். அங்க யோபு சொன்னது போலதான் அவர் சொல்றாரு. அவன் தானியேல்ல ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்களேன். தானியேல் தீர்க்கதரிசனி புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல அங்க பாருங்க எப்படி என்ன நடக்குதுன்னு பாருங்க. பகையை வைத்திருந்த அந்த மனுஷன் என்ன ஆனான்னு பாருங்களேன். 6ஆம் அதிகாரம், தானியேல் தீர்க்கதரிசனி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். 6ஆம் அதிகாரத்துல இங்கே 2 பேர் தான், விருத்த சேதனம் உள்ளவன், விருத்த சேதனம் இல்லாதவன். விருத்த சேதனம் உள்ளவங்கிட்ட பகை இருக்குது, விருத்த சேதனம் இல்லாதவன்கிட்ட விருத்த சேதனம் பண்ணவங்கிட்ட பகை இல்லை, விருத்த சேதனம் இல்லாதவங்கிட்ட பகை இருக்குது. 6ஆம் அதிகாரம் பாருங்க. ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளும் ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலம் என்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாயிருந்தான். 3 பேர். அந்த 3 பேர்ல தானியேல் ஒருவனை அவன் 3 வச்சாங்க. 3ஆவது வசனம் பாருங்க. இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தபடியால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாய் ஏற்படுத்த ராஜா நினைத்தான். அவனை ஒரு எல்லாம் ராஜா பெரியதான். ஏன்? அவனுக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்தது. அதனால அவர் என்ன பண்ணாருன்னா எல்லாவற்றையும் ஏற்படுத்தணும்னு அவர் நினைச்சார். ஆனா இவங்களுக்கு பொறுக்கல. இவங்க ஒன்னா என்ன பண்றாங்கன்னா, இந்த 3 பிரதானிகள் இருந்தாங்களா, இந்த பிரதானிகள் இருக்காங்களே, அவனோடு கூட இருந்த பிரதானிகள் என்ன பண்றாங்கன்னா அவனுக்கு விரோதமாய் ஒரு ஸ்கீம் போடுறாங்க. ஒரு ஸ்கீம் போட்டு, ஏன்னா ஆனா வெளியே பார்க்க தானியேல் பார்க்கும் பிரதானிகள் 3 பேரும் தானியேலை பார்க்கும்போது, ஹாய், ஹலோ, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். எல்லாம் பண்றீங்களா? நல்லா இருக்கிறேன். ஆனா தானியேல் அப்படி தலை மறைஞ்ச உடனே இவர் 2 பேரும், இவரு என்ன நமக்கு மேல போறாரு, இவருக்கு எதனா ஒரு வேட்டு வைக்கணும், ஐயாவை அப்படி கிளீன் பண்ணிடணும், இவன் மேல வரவே கூடாது, நாம தான் மேல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா பகை, இருதயத்துல பகை.
அந்த பகை என்ன பண்ணுச்சு பாருங்க அவங்க எல்லாரும். அந்த பகை அவங்களுக்குள்ள என்ன பண்ணுதுன்னா, உடனே ஒரு ஸ்கீம் போடுறானுங்க. ஒரு ஸ்கீம் போட்டு, ராஜாவே உண்மை தவிர வேற யாரையும் கும்பிடக்கூடாது. அப்படி அவங்க கும்பிட்டாங்களா அவங்கள தூக்கி நீங்க ஜெயில நீங்க வந்து சிங்கத்தின் கபியில போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாக்கீது ஒன்று எழுதி அந்த தாக்கீது வந்து சீல் பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. இப்ப கொண்டு வந்தோடனே என்ன பண்றாங்க இவங்க யாரை நம்புறாங்க? இவங்க நம்புறது மாம்சத்தை. இவங்க தங்களோட மாம்சத்தை நம்புறாங்க. நாம் இப்படிலாம் எழுதிட்டோம், தானியேல் இனிமேல் தன் தேவனை நம்ப மாட்டான், இனிமேல் அவனும் நம்மளை போல ஒருத்தனா மாறிடுவான். அவன் நம்மளை போல ஒருத்தனா மாறும்போது என்ன நடப்பண்ணா, அவன் விருத்த சேதனம் பண்ணப்படாதவனா போயிடுவான். தேவன் மேல நம்பிக்கை இருக்காது. உடனே தேவன் அவனை விட்டு விலகிடுவாரு. அவனை ஈஸியா மேற்கொள்ளலாம். ஆனா தானியேல் எப்படிப்பட்டவனா இருந்தார்னா, அவர் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர். அவர் எப்படி விருத்த சேதனம்? தேவனாகிய கர்த்தர் மேல தன் நம்பிக்கை வைத்துக் கொண்டு, அசையாத நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை, உறுதியாய் பற்றி கொள்ளக்கூடியவர் தானியேல். வேதம் 10ஆம் வசனம் பாருங்க, 6:10. தானியேல் 6:10 என்ன எழுதப்பட்டிருக்கு? தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டிருந்து அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். பார்த்தீங்களா? ஏன் எப்படி அவனுக்கு மட்டும் அது வந்தது? தானியேல் எப்படிப்பட்டவன் சொன்னா, விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன். அதனால என்ன, தன் தேவனாகிய கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் வைத்தான். ஆண்டவரே, நீங்க தான் என் நம்பிக்கை. நான் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட ஆளு, நான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன். ஆகவே நான் வந்து உண்மை உறுதியாய் பற்றி கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா, தானியேல் வந்து எப்பவுமே வழக்கமா அவர் செய்யறது போல என்ன பண்ணாருன்னா, அவர் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இதை உடனே இவனு எல்லாரும் பார்த்துட்டானுங்க. பார்த்துட்டு போய் ராஜா கிட்ட சொல்றானுங்க. ராஜா கிட்ட சொல்லி, ராஜாவே இப்படி இருக்குதுன்ற உடனே ராஜா எப்படியாவது காப்பாற்றணும் பார்க்குறாரு, முடியல. ஆனாலும் கூட அவங்க அவர் இல்ல இந்த மாதிரி சொன்னார்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவனை தூக்கி சிங்க கபியில போட்டுடுறாங்க. இப்போ சிங்க கெபியில போட்ட உடனே இப்ப ராஜா வரார். 20 பாருங்க, ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடையிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரோ என்று கேட்டான். அவன் பார்க்கிறான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறவர், நீ அவர் தானப்பா நம்பிக்கையா வச்சுங்கிற, நீ விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன்பா, உன் தேவனாகிய கர்த்தரையே நீ உறுதியாய் பற்றி கொண்டவன்பா, அவனை உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரோன்னு கேட்கிறான். அப்ப தானியேல், ராஜாவை நீ வாழ்கின்றாரு. 22ஆம் வசனம், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவராய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உனக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். சரிங்களா? விருத்த சேதனம் பண்ணப்பட்ட ஆளு அவன் போகும்போது என்னன்னா, சிங்கங்களின் வாய்கள் கூட கட்டப்பட்டு போச்சு. எனக்கு பிசிக்கல் சிங்கம் கிடையாது, ஆனா எனக்கு உலகத்துல இருக்கிற மற்ற சிங்கம், கர்ஜிக்கிற சிங்கம் போல சாத்தான் கொன்ற அநேக காரியங்கள், சாத்தானுடைய வாயை நான் கட்டுவேன். நான் மட்டும் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட ஒரு ஆளா இருந்தேன்னா, சாத்தான் என்னை நோக்கி எத்தனை காரியங்களை அவனை பேசினாலும் கூட அவன் பேசுகிற வார்த்தைக்கு அப்புறம் என்ன பண்ணணும், அவன் வாயை கட்டுகிறவனாய் தேவனை மாற்றுவான். இது யாருக்கு சொந்தம்? சாத்தானுடைய வாயை யார் கட்டுவாங்க? யார் கட்டுவாங்கன்னு சொன்னா, சாத்தானுடைய வாயை யார் கட்ட முடியும்னு சொன்னா, விருத்த சேதனம் பண்ணப்பட்ட மனுஷன் சாத்தானுடைய வாயை கட்டிடுவான். ஆனா விருத்த சேதனம் பண்ணப்படாத ஆளு கட்ட முடியாது. அப்படின்னா என்னன்னா, தேவன் மீது தன் நம்பிக்கையை வைக்காதவர்களும். எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட அதான் நம்ம ஆண்டவர் நம்ம எல்லாரையும் பார்த்து, இவங்க விருத்த சேதனம் பண்ணப்பட்டவங்க, இவங்க ஜாதிகளோடு கூட கலவ மாட்டாங்க. இவங்க தன்னுடைய நம்பிக்கை, இவங்க நம்பிக்கை முழுவதும் தேவனாகிய கர்த்தர் பேர்ல இவங்க வச்சிருக்கிறாங்க. இவங்க மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள் கிடையாது. பார்த்துருக்கீங்களா? எப்படி இந்த மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலை வரும் பொழுதும் நாம் பார்த்துருக்கிறோமா? பகைக்காத ஒரு இருதயம். பகையே வரவே வராது. ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று சொல்கிறேன் பாருங்க. அந்த கதையிலேருந்து நீங்கள் விளங்கிக்கலாம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் மறுபடியும் உங்களுக்கு அந்த கதையை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏதோ ஒரு மலைப்பாங்கான்னு நினைக்கிறேன், ஜப்பானோ அல்லது வேற ஏதோ ஒரு தேசம். அந்த தேசத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, 2 சகோதரர்கள், 2 கிறிஸ்தவ சகோதரர்கள் 2 பேர் இருந்தாங்க.
அவங்களுடைய நிலம் வந்து மலையில் இப்படி சரிவாக, ஒரு மலையில் இப்படி சரிவாக இருக்கும். இப்படி தான் இருக்கும் அந்த மலை, அந்த நிலம். இங்கே அவனுடைய நிலம் இருக்கும், அடுத்தது இன்னொருத்தனுடைய நிலம் இருக்கும், அடுத்து கீழே இன்னொருத்தனுடைய நிலம் இருக்கும். இந்த மேலே இருக்கிற 2 இடமும் அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தது. அவங்க 2 பேரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். அவங்க 2 பேரும் போயிட்டு அந்த நிலத்துக்கு தண்ணி பாய்ச்சிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோம்னா வீட்டில் வந்து படுத்துட்டு போது கீழே இருக்கிற நிலத்துக்காரன் எதிர் வீட்டுக்காரர். அவர் எதிர் வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாரு, இவங்களோட வரப்பை உடைச்சி போட்டு அந்த தண்ணியெல்லாம் தன்னுடைய நிலத்துக்கு பாய்ச்சிட்டு மறுபடியும் எல்லாத்தையும் ஒன்றா சரி பண்ணிட்டு இவர் வீட்டுக்கு போயிடுறார். மறுநாள் காலையில் சகோதரர் வராங்க, வந்து பார்த்தா தங்களுடைய நிலம் காஞ்சி கிடக்கு. ஆனால் அவனுடைய நிலமும் தண்ணி நல்லா தண்ணி இருக்குது. இதே ஒரு சில வாரங்கள் இதே மாதிரி போயினே இருக்குது. என்னன்னா எப்போ பாரு நம்ம தண்ணி அடிச்சுட்டு வருவோம், ஆனால் நம்ம கடைசியில் வந்து பார்க்கும்போது தண்ணி இல்லையே, இது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்ணாங்க, 2 சகோதரர்களும் யோசனை பண்ணாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு யோசனை வந்தது. ஓஹோ, நம்ம தண்ணி அடிச்சுட்டு போன உடனே, தண்ணி பாய்ச்சிட்டு போன உடனே கீழே இருக்கிறவன் அந்த மடையை உடைச்சி விட்டு தண்ணியை வந்து தன் நிலத்துக்கு பாய்ச்சிக்கிறான் போல தெரியுது அப்படின்னு ஒன்று இவங்களுக்கு அவன் மேலே ஒரு பகை ஏற்படுது. அவங்களுக்கு அவனை எப்படியாவது அவனை பழி தீர்க்கணும், அவன் எப்படியாவது அவனை நாசம் பண்ணணும், இல்லை அவன்த்தையே நம்ம உடச்சி விட்டுணும், அது வேற எங்கன்னா போட்டு அந்த தண்ணி அப்படின்னா அவங்க இருதயம் கொம்பளை கொத்தளிக்குது. அப்போதான் அவங்களுக்கு ரோமர் 12ஆம் அதிகாரத்தினுடைய பவுல் எழுதின ஒரு காரியம் அவங்களுக்கு ஞாபகம் வருது. அதில் என்ன இருக்குன்னா, நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு. நீ தீமையினால் வெல்லப்படாத, அந்த தீமையை நன்மையினால வெல்லு அப்படின்னு அந்த வார்த்தை ரோமர் 12:21 நினைக்கிறேன். ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இதை எழுதுவார். ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்தில் 21. ரோமர் 12:21 1221 பாஸ்வேர்டு. என்ன பாஸ்வேர்டு? இந்த பாஸ்வேர்டு வந்து வித்தியாசமான பாஸ்வேர்டு. இது இந்த பாஸ்வேர்டு என்ன பண்ணுன்னா, அவன் தீமையினால நீ வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு. உடனே இந்த பாஸ்வேர்டை இவனு யூஸ் பண்ணாங்க. ஆண்டவரே எங்களுக்கு அந்த கிருபை கொடுங்க ஆண்டவரே. உடனே ஆண்டவர் வந்து கிருபையை கொடுத்தாரு. இவங்க போன உடனே என்ன திரும்ப பண்ணாங்க, முதல்ல தண்ணி எங்க திரும்ப பாய்ச்சானுங்க, இந்த எதிர் வீட்டுக்காரன் நிலத்துக்கு தண்ணியை பாய்ச்சினாங்க. அடுத்தது தம்பி நிலத்துக்கு தண்ணியை பாய்ச்சினானுங்க. அடுத்தது அண்ணன் நிலத்துக்கு தண்ணியை பாய்ச்சினாங்க. 3 இடத்துல இப்போ தண்ணி வந்தது. இவர் எப்பவுமே வழக்கமாக போய் மடையை உடச்சி விடலான்னு போகிறாரு. பார்த்தா இவர் நிலத்துல தண்ணி இருக்குது. இப்போ உடச்சி விட்டா இவர் பயிர் எல்லாம் அடிச்சுனே போயிடும். இவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. யாரா என் நிலத்துக்கு தண்ணி அடித்தாங்க? நான் இல்லையே, இப்போ எப்பவுமே இப்படி தானே பண்ணும் வழக்கம், நான் வழக்கமாக இப்படி தானே பண்ணிட்டு போவேன், இன்னைக்கு யார் எனக்கு இது அடித்தாலும் தெரியலையன்ட்டு அவன் யோசித்து பார்க்குமா தெரிஞ்சது. ஓஹோ, மேலே இருக்கிற ஆளுங்க தான் முதல்ல எனக்கு என் நிலத்துக்கு தண்ணி அடிச்சுட்டு இப்போ அவங்க நிலத்துக்கும் தண்ணி அடிச்சுட்டு போயிட்டானுங்க. அவனுக்கு என்னை பழி வாங்கணும், எனக்கு தீமை செய்யணும்னா தீமை செய்திருக்க முடியும். ஆனால் அவங்க தீமை செய்யல, அவர்கள் வணங்குகிற ஆண்டவர் அப்படிப்பட்டவர் போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்டு, இந்த ஆண்டவர் இயேசு எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா அவர்களோடு கூட ஒப்புரவானானோ. பார்த்தீங்களா, விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள். மாம்சத்தின் மேல அவர்கள் நம்பிக்கை இல்லை. மாம்சத்தின் மீது நம்பிக்கையா இருந்தால் தீமையை செய்திருப்பாங்க. ஆனா அவங்க மாம்சத்தின் மேல நம்பிக்கை இல்லாமல் தேவன் மீது அவங்க நம்பிக்கை இருந்தபடியினால் என்ன ஆச்சுன்னா தேவ ஞானம் அவர்களுக்கு வெளிப்பட்டது. விருத்த சேதனம் பண்ணப்பட்டவங்க, தேவன் மீது நம்பிக்கையா இருந்தவர்கள் விடுதலையானாங்க. அவனோட கூட சண்டை போடல. அவன் மறுபடியும் அப்பனா இப்ப 2 பேரா இருந்தவங்க இப்ப 3 பேர் ஆயிட்டாங்க. அது வரைக்கும் 2 கிறிஸ்தவனா இருந்தவன் என்ன பண்ணா 3 பேரா போயிடும். 2 சகோதரர்களா இருந்தவங்க 3 சகோதரர்களாய் மாறினாங்க. பார்த்தீங்களா தேவன் எப்படி ஆட் பண்றாருன்னு? எப்படி ஆட் பண்ணுவாருன்னு சொன்னா, நான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன் என்பதை நான் ப்ரூஃப் பண்ண என்ன ஒண்ணுன்னா, தேவன் என்னோடு கூட ஆட்களை சேர்த்து கொண்டே வருவார். பார்த்துருக்கீங்களா எங்களுக்கு பிரியமானவர்களே? நல்லா தெரிஞ்சுக்கணும். அதனால்தான் விருத்த சேதனம் அடைந்தவர்கள் ஒரு நாளும் வீழ்ச்சி அடையவே மாட்டார்கள். அவங்க விழுந்து போகவே மாட்டார். தேவன் அவங்களை விழ பண்ணவே விட மாட்டார். தேவன் அதே போலதான் ஒவ்வொரு சூழ்நிலை வரும்பொழுதும் தெரியும். தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியை யாருக்கு தெரியுமா கொடுப்பாரு? நிறைய பேர் சொல்றாங்க, நான் வந்து இன்னும் தேவன் என்னை தம்முடைய ஆவினால் நிரப்பல, தேவனுடைய வல்லமை எனக்கு இல்லை அப்படின்னா. ஆமா, 1 கொரிந்தியர்ல பாருங்க, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி எழுதுவார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3ஆவது வசனம் பாருங்க. 1 கொரிந்தியர் 15:3 பாருங்க. 15:3 என்ன எழுதி வச்சிருக்குன்னா, 15:3 நான் அடைந்ததும்
உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500க்கும் அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். பாருங்க, எனக்கும் தரிசனமானார். எனக்கும் அவர் தரிசனம் கொடுத்தார். ஆனா அதுக்கு முன்ன அவர் என்ன பண்ணாருன்னா, 500க்கும் அதிகமான பேருக்கு அவர் ஒரே வேளையில் தரிசனமானார். 500 பேருக்கு அவர் என்ன சொல்லியிருப்பார்? 500 பேருக்கு அவர் பட்சபாதம் இல்லாதவர் இல்லை, யாரிடத்திலையும் அவர் பட்சபாதம் இல்லாத தேவன் இல்லை. அப்ப என்ன சொல்லியிருப்பாரு? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க, இயேசு என்ன சொல்லியிருப்பாருன்றது. 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க, 1:5. அப்போஸ்தலர் 1:5, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமலும் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அவர் என்ன பண்ணாரு? எருசலேமை விட்டு போகாத, எருசலேமை விட்டு போகாத, அது மகாராஜாவின் நகரம், அது பரிசுத்தமான நகரம், இட்ஸ் a holy city. நீ ஹோலி சிட்டி, போகாத. நீ எருசலேமை விட்டு போகாம நீ என்ன பண்ண? 500க்கு அதிகமான பேருக்கு அவர் போயிட்டு சொன்னார். சொன்ன உடனே 500க்கு அதிகமான பேருக்கு சொன்ன உடனே என்ன ஆச்சு? அது எத்தனை பேர் போனாங்க அங்க பாருங்க, 15ஆம் வசனம். அந்நாட்களிலே சீஷர்கள் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று. அப்ப என்ன பண்ணாங்க? 120 பேர் 120 பேர் என்னங்க ஒருமனப்பட்டார்கள். மேல் மாடியில கூடினாங்க. ஏன்? அவங்களுக்கு வேற நம்பிக்கை எதுவுமே கிடையாது. அவங்க தேவன் மாத்திரம்தான் நம்பிக்கை. அதனால அவர்களுக்குள்ள என்ன பண்ணுதுன்னா ஒரு மனம் வந்தது. விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களுக்குலாம் என்ன வரும்னா ஒரு மனம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். நான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன்றதுன்னா என்னிடத்துல என்ன இருக்குன்னா ஒரு மனம், என்னிடத்துல ஒரு மனம் இருந்து கொண்டே இருக்கும். வேற எதுவுமே இருக்காது, தேவன் ஒருவர் தவிர. இப்ப எனக்கு ஆண்டவர் சொன்னது போல நான் ஒரே மனதா இருப்பேன் நான். ஆனா 380 பேர், அந்த 380 பேர் என்னன்னாங்க, அந்த 380 பேருக்கு என்னாச்சு? அவங்களாம் டபுள் மைண்டட். அந்த 380 பேருக்கும், அந்த 380 பேருக்கு அவர் சொன்னாலும் கூட அவங்களுக்கெல்லாம் டபுள் மைண்டட். ஏன் டபுள் மைண்டட்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், 14ஆம் அதிகாரத்துல 14ஆம் அதிகாரம் 16வது வசனம், 14 லூக்கா 14:16 16:14 அங்க எழுதிருக்கூட 14:16. அதற்கு அவர் ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீங்கள் அழைக்கப்பட்டவரிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, வாருங்கள் என்று சொல்லென்று அவனை அனுப்பினான். அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவன் வயலை கொண்டேன், அதை அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். வேறொருவன் 5 மாடு கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். வேறொருவன் பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்று சொன்னான். அப்ப என்ன அர்த்தம்? 5 மாடு, 5 மாடுல உனக்கு நம்பிக்கை இருக்கு, ஆனா அபிஷேகத்தை உனக்கு தெரியல. உனக்கு 5 மாடு தான் முக்கியமா தெரியுது, ஆனா தேவன் சொன்ன அபிஷேகம் முக்கியமா தெரியல உனக்கு. அவன் எது பாருங்க, அவனுடைய நம்பிக்கை என்ன இருக்கணும்? 5 மறுநாள் போய் பாரு, இன்னும் கொஞ்ச நாள் அந்த 5 மாடு எங்க போயிட்டு போகுது? இல்ல அந்த வயல் வாங்கினே, அந்த வயல் இதான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இல்லப்பா. அப்ப ரிஜிஸ்டர் பண்ணணும், வயல் என்ன போய் போகுது? என்ன எங்க போயிட போகுது? நம்பிக்கை, இருமனம். இங்க போறதா அங்க போறதா, இதுவா அதுவா, இருமனம். அதனாலதான் யாக்கோபு சொன்னாரு, இருமனமா நீ இருக்கிற வரைக்கும் நீ தேவனிடத்திலிருந்து ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த விருத்த சேதனம் இல்லாம எப்படி இருப்பான்? விருத்த சேதனம் உள்ளவன் எப்படி இருப்பான்னு சொன்னா அவன் ஒரே மனமா இருப்பான். விருத்த சேதனம் இல்லாத ஆள் எப்படி இருப்பான்னா அவங்க டபுள் மைண்டடா இருப்பாங்க. இப்படி டபுள் மைண்டட் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா
தேவனிடத்தில் ஒன்றையும் அவங்க பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது. முடியவே முடியாது. பார்த்துருக்கீங்களா அப்படி? இப்ப அந்த 101 மனமா இருந்த அந்த 120 பேர் அவங்க தான் மேல் மாடியில போய் நின்னாங்க. அவங்க சொன்னாங்க, ஆண்டவரே நீர் ஒருவரே என் நம்பிக்கை, நீங்க சொன்னது போல எருசலேமை விட்டு நாங்க போகல ஆண்டவரே, இப்போ நாங்க இப்போ இங்க எருசலேம் இங்க கூடி இருக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உண்மையே நாங்கள் நம்பி இருக்கோம், உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறோம், நம்ம சொன்ன எங்களை அர்ப்பணித்து இருக்கிறோம் ஆண்டவரே, முற்றிலுமாய் எங்களை அர்ப்பணித்தோம், எங்களுடைய எண்ணம் எங்களுடைய செயல் நாங்கள் இந்த ஏர் மாடு இல்லாத நாங்கள் வாங்கினது எல்லாத்தையும் நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் உண்மையே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். ஒரு மனதாய் போனாங்க. வேதனை திரும்ப சொல்லுது, வானத்திலிருந்து சடுதியாய் அவங்க என்ன பண்ணுன்னா, அவங்க ஒரு அக்கினிமயமான நாவுகள் போல நாவுகள் பிரிந்திருந்து அங்கிருந்த 120 பேர்ல அவங்க மேல் அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டு தேவன் தங்களுக்கு தந்தரின அந்த இதன்படி அவங்க பேச ஆரம்பித்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. 2 அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று, அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷையிலே பேசத் தொடங்கினார்கள். தெரியுங்களா? தேவன் எப்படி நின்றார்? தேவன் தம்முடைய ஆவியை சம்பூர்ணமாய் ஊற்றினார். யார் பேர்ல? விருத்த சேதனம் பண்ணினவர்கள் பேர்ல. விருத்த சேதனம் பண்ணல தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றவே மாட்டார். நீங்க பார்த்துருக்கீங்களா? இப்படி யோசித்து பாருங்க. நான் உங்களை கண்டம் பண்ணல, நான் உங்களை எதிரில்ல, நான் இன்னும் தேவனுடைய அந்த வல்லமையை ருசி நான் என்னுடைய வாழ்க்கையிலும் கூட நான் இன்னும் ஒரு சில காரியத்துல இன்னும் நான் ஆழமாய் போக வேண்டியவன். நான் இன்னும் ஏன் ஆழமா போகாம இருக்கிறேன்னா, ஏதோ என் வாழ்க்கையில நான் தேவன் பேர்ல நம்பிக்கை இல்லாமல் நான் இருக்கிறேன்னு அர்த்தம். ஏன்னா விருத்த சேதனம் பண்ணப்படலை. நான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவனா இருந்தா மாம்சத்தின் மேல என் நம்பிக்கை நான் வைக்கவே மாட்டேன். மாம்சத்தின் மீது தன் நம்பிக்கை வையாமல் ஆவியினால தேவனுக்கு ஆராதனை செய்து நான் என்ன பண்ணுவேன்னா, தேவனே அப்படியே அவரை நான் கிட்டி நெருங்குறவனா இருப்பேன். பிலிப்பியர்ல பவுல் சொன்னது போல 3:3 காரியம் சொல்லுவார் அவர். 3:3 இதான் முதல்ல ஆப்பாடம், அதுக்கப்புறம் தான் மத்தெல்லாம். பிலிப்பியர் 3:3 பாருங்க. மறுபடியும் இந்த பிலிப்பியர் 3:3 எடுத்து பாருங்க. 3:3 ஒரு அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாருன்னு பாருங்க. மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாய் இராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். ஒண்ணு, என் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இருக்காம ஆவியினால தேவனுக்கு நான் ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நான் மேன்மை பாராட்டுகிறேன். அது முதல்ல ஆப்பாடம். இது இல்லாம நான் தேவனுக்கு ஆராதனை செய்கிறது, மேன்மை பாராட்டுகிறதும் அதெல்லாம் முடியாது. முதல்ல நீ ஆப்பாடம் போடு. முதல்ல நீ தேவன் மேல நம்பிக்கையா இருக்க கற்றுக்கொள். முதல்ல நீ விருத்த சேதனம் பண்ணு. நீ விருத்த சேதனம் பண்ணினா நீ என்னன்னா, அந்த விருத்த சேதனம் உன்னை தேவனுடைய ஆவியினால ஆராதிக்கிற ஒரு மனுஷனா, தேவனை நீ ஆராதிக்கிற ஒரு மனுஷனாய் என்னை கொண்டு போகும். பார்த்திருக்கீங்களா? எப்படி? அதுதான் ஆண்டவர் அந்த மாதிரி சொன்னார். விருத்த சேதனம். ஜாதிகளோடு கூட அவங்க கலவ மாட்டாங்க, அவங்க தனித்திருப்பார்கள், அவங்க வாசம் பண்ணுவாங்க. காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். அவங்க எப்படிப்பட்ட தேவன், அவங்க மேலதான் தேவன் தம்முடைய ஆவியை என்ன பண்ணுவாருன்னா, அவங்க மேலதான் அந்த ஆவியை ஊத்திக்கிட்டே இருப்பார். அவங்க பார்த்திருக்கீங்களா? எப்படி இந்த மாதிரி வருது? இப்ப சொல்லுங்க, நீங்களும் நானும் எப்படி விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களா அல்லது விருத்த சேதனம் பண்ணப்படாதவர்களா? விருத்த சேதனம் பண்ணப்படலன்னா அவன் ஜனத்தில கூட இராதபடிக்கு அவனுக்கு தள்ளுன்றார் ஆண்டவர். இப்ப என் நம்பிக்கை யாரா இருக்கு? தேவனா? நான் யார் மீது என் நம்பிக்கை வைத்திருக்கிறேன்? அவர் சொல்றது, கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் வைத்திருக்கிற மனுஷன் அவன் அவன் உஷ்ணம் வருகிறதை கூட காணாமல்
அவன் வந்து தன் காலத்துல அவன் வந்து கனி தருகிற ஒரு மனுஷனை போல எரேமியா 17 அவர் சொன்னது, எரேமியா 17 அவர் சொன்னது போல, எரேமியா 17 கர்த்தர் மேல் தன் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையில் நடப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமலும் கனி கொடுக்கிறதான மரத்தை போல் இருப்பான். நீங்க அப்படி இருப்பீங்க, கண்டிப்பா இருப்பீங்க. தேவன நம்பிக்கையோட தான் உங்களோடு கூட இடைபடுறார். வா வேணாம், தேவன் மேல நம்பிக்கையா இரு, தேவனே உன் நம்பிக்கையா வைத்துக்கொள். பாரு எத்தனை பேர் நம்பிக்கையா, யோபு இப்படி இருந்தார் பாரு, தேவன் மேல நம்பிக்கையா வைத்தார் பாரு. அதனால என்ன நடந்தது பாருங்க, தேவனை மறுதளிக்கல பாருங்க, கடைசி வரைக்கும் தேவனை மறுதளிக்கல. அவருடைய இருதயத்துல பகை இல்லை, அவருடைய இடத்துல பகையே கிடையாது, யார் மேலும் பகை கிடையாது. ஏன்னா விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள். இன்னும் நிறைய இருக்கு, விருத்த சேதனத்தில் நிறைய காரியங்கள் இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. விருத்த சேதனம் பண்ணப்படாதவங்களாம் அவர் வணங்கா கழுத்துள்ளவர்கள் அவங்க பரிசுத்த ஆவிக்கு விரோதமா எதிர்த்து நிற்பாங்கன்னு எழுதப்பட்டிருக்கு. ஆனா விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன் என்ன பண்ணா, பரிசுத்த ஆவிக்குள்ளா நிறைந்திருப்பான் அவன். எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்குள்ள நீங்க விருத்த சேதனத்திலிருந்து நீங்க விருத்த சேதனம் உடையவர்களா நீங்க வரீங்களோ, மாம்சத்தின் மீது உங்கள் நம்பிக்கையை எடுத்து போட்டு தேவனே உங்கள் நம்பிக்கையா நீங்க வரும்போதுன்னா நீங்க பரிசுத்த ஆவிக்குள்ளா நிறைந்து உங்கள் அபிஷேகம் உங்களுக்குள்ள பொங்கி வழிந்து நீங்க ஆவினால நிறைந்து வளர்கிற சகோதர சகோதரிகளா இருப்பீங்க. கேட்கறதுக்கு காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென். ஜெபம் பண்ணலாம். எங்கள் நல்ல பிதாவே, நம்மை நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல நாளை எங்களுக்கு காண கொடுத்த மகா பெரு தயவுக்காய் நன்றி. இந்த நாளிலும் கூட தம்முடைய பிள்ளைகளோடு கூட ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நீ உதவி செய்த மகா பெரு தயவுக்காய் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இயேசுவே, நீர் அழைத்த தேவன், நீர் உண்மை உள்ளவர். நீர் சொன்னது போல ஆண்டவரே ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஆண்டவரே, விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் பங்கும் ஏது? அவர்கள் நடுவிலிருந்து பிரிந்து ஆண்டவரே உங்களை அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று சொன்னீங்க. ஆண்டவரே, நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்கள் பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சொன்னீரே. அப்படியாய் தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் பாதுகாத்துக் கொள்வீராங்க. பாவத்துக்கு பங்கமாகாதபடிக்கு ஆண்டவரே எல்லா சூழ்நிலையுமே உறுதியாய் பற்றி கொள்ளும்படியான கிருபையும் பலத்தையும் நீர் பரத்திலிருந்து கட்டளையிடும். தம்முடைய கரத்தை ஒவ்வொருடைய சிரசின் மீதும் வையும். எந்த நோக்கத்திற்காக இவர்களை அழைத்தீர் அந்த நோக்கத்தை முற்றிலுமாய் நிறைவேற்றும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் கர்த்தாவே. எல்லா மகிமையும் கனமும் துதியும் உமக்கே உரித்தாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.